இன்னைக்கு டே 2 டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அடுத்த 50 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. டெய்லியும் ஒரு 50 கொஸ்டின் படித்தீங்கன்னா கூட இன்னும் 30 நாள் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஒரு இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை. சரிப்பா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்ம என்ன சொல்லுவோம்? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனாரும் என்ன அப்படின்னா சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இருக்கேல் மண்ணுயிர்க்கெல்லாம் முண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா மணிமேகலை. ஓகே, இது வந்து நீங்கள் 9th செய்யில் வந்து படிப்பீங்க. மணிமேகலை இயல் 3ல இது பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இருக்கேல் மண்ணுயிர்க்கெல்லாம் முண்டியும் உடையும் உரையுள் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா கம்பராமாயணம். இப்போ தான் பார்த்தோம். நம்ம சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன சொன்னோம்? சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனாரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்? சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, மணிமேகலையோட ஏற்றிய சீத்தலை சாத்தனார் இருக்கா இல்லையா, அவரோட வேறு பெயர்கள் என்ன பார்த்தோம்? சாத்தான், தண்டமிலாசான், நன்னூர் புலவன். அவரோட வேறு பெயர்கள் என்ன? சாத்தான், தண்டமிலாசான், நன்னூர் புலவன். இந்த மணிமேகலையில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்திர விழா நடக்கும் இல்லையா, அது வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 28 நாள் நடக்கும். இந்திர விழா எத்தனை நாள் நடக்கும்? 28 நாள் நடக்கும். அதை பற்றி அந்த இந்திர விழா நடக்கிறத பற்றி தான் அந்த மணிமேகலையில் கதையை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, அது நமக்கு தேவையில்ல, நம்ம என்னன்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, குறுந்தொகையோட நூலின் பாவகை என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. அகவர்பா. குறுந்தொகையோட பாவகை என்ன? அகவர். குறுந்தொகையை தொகுத்தவர் யாருப்பா? பூரிக்கோ. பாவகை தான் பார்த்தோம், அகவர்பா. இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அகநூல். இதுக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தவனர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்க. குறுந்தொகையோட தெய்வம், இதுக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் அப்படின்னா ஒன் டைம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், துடியன் ஆயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன் நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி இது கூட்டுற சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. இது 11th வந்து படிப்பீங்க, இல்லைன்னா பழைய புக்லையும் படிப்பீங்க. என்ன வரும் அப்படின்னா யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா குகனை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஏலாதி. 17 கீழ்கணக்கு நூல்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. உங்களுக்கே தெரியும் 17 கீழ்கணக்கு நூல் 18 இருக்குது. திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 50, திணைமாலை 150, திரிகடுகம், ஆச்சாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. ஏலாதியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார். இது வந்து என்ன இனம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல் தான். ஓகே, கணித மேதாவியோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவரை சொல்லுவாங்க. ஓகே, மீதி நற்றிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். நமக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள் 18 இருக்குது. அதில் என்ன அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க, ஏலாதி. ஏலாதி என்ன யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா ஏலாதியோட ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியார். நெக்ஸ்ட், பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்புகள் வந்து அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமுத்திரையோட குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது அப்படின்னா நாலடியாரில் வந்து இருக்குது. நாலடியாரோட வேறு பெயர்கள் என்ன? நாலடி 400, வேளாண் வேதர், குட்டித்திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் தான் நாலடியார். 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கல்வி விளக்காக விளக்குவது எதுவென்றால் அவர்களில் உள்ள நல்ல எண்ணங்கள் தான். கல்விக்கு விளக்காக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருந்தால் போதும் கல்வி வந்து விளக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, பொருட்பாலோட இயல்கள் கொடுத்துருக்காங்க. பொருட்பாலோட இயல்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? அறம், பொருள், இன்பம்னா என்னன்னு தெரியணும். அறம், பொருள், இன்பம். அறத்தில் எத்தனை இயல்கள்? 4 இருக்குது. அதே பொருள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதே இன்பத்தில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க? பொருட்பாலில் இருக்க இயல்கள் தான் கேட்குறாங்க. பொருட்பாலில் என்ன இருக்குது அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்னு சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக அப்படின்னா மூங்கில் போன்ற தோல். வேய்ப்புரை தோல் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் போன்ற தோல். நெக்ஸ்ட், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை அப்படின்னா தாமே செய்யறது, பிறவினை அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம செய்ய வைக்கிறது. அதான் இங்கே பாருங்க, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அப்போ என்ன வரும்? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்ய சொல்றது. அப்போ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது என்ன வினை? பிறவினை. நெக்ஸ்ட், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அயர்கூற்று வாக்கியம். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் யார்கிட்ட சொல்றாங்க? மாணவர்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்போ இது வந்து அயர்கூற்று வாக்கியம். நேர்கூற்று வாக்கியம்னா நேராக வந்து சொல்லுவாங்க. எதிர்மறை வாக்கியம்னா அன்டைரக்டா சொல்றது. அடுத்தது, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது என்ன வரும்? இப்பயே பார்த்தோம். சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அப்போ பாத்திமா திருக்குறள் கற்பித்தானா பிறவினை இன்னொருத்தவங்களுக்கு செய்ய. பாத்திமா திருக்குறள் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறா. அப்போ என்ன வரும்? இது வந்து பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் சித்திரையான். இது எவ்வகை பெயர் அப்படின்னா சித்திரைன்னு வந்துருச்சு. அப்போ இது என்ன வரும்? கால பெயர் சொல்லி வரும். சித்திரைன்னு வந்தால் இது என்ன வரும்? கால பெயர்னு வரும். இடப்பெயர் அப்படின்னா இடத்தை குறிக்கும். தொழிற்பெயர் அப்படின்னா
தொழிற்பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தொழிலை குறிக்கும். இடப்பெயர் அப்படின்னா திருக்குறளை உலகம் போற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே குணப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க குணப்பெயர் அப்படின்னா. சரிப்பா. அடுத்தது காலப்பெயர் தான். சித்திரைன்றது காலத்தை வந்து வருது, அதனால அது வந்து ஆப்ஷன் சி காலப்பெயர். அடுத்தது பாருங்க, வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேற்றுமை உருபு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, மாணவர்களை ஐ வந்திருக்கு வேற்றுமை உருது. அப்போ கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா என்ன வரும் அப்படின்னா இதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டலாம். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது எந்த வரிசையில் எழுதியிருக்காங்க? காக்கா, கீக்கி, கூக்கு, கேகே அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ அந்த வரிசையில் எழுதுனா என்ன வரும்? கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொல்லுக்கு ஏற்ற பொருள் அறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. வலிமை அப்படின்னா என்னன்னா திண்மை, சொல்லுக்கேற்ற பொருள். இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ வலிமை அப்படின்னா திண்மை, படிச்சாதான் இதெல்லாம் போட முடியும். சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, மறை மறைன்னு கொடுத்துட்டு மறை அப்படின்னா மான், மறை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஜெராக்ஸ் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஜெராக்ஸ்னா இது வந்து நீங்கள் 10th படிப்பீங்க, ஒளிப்படி இயந்திரம், ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்றாங்க? ஒளி நகல். ஜெராக்ஸோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஒளி நகல். நெக்ஸ்ட் மா ஓரெழுத்து ஓர் மொழியின் பொருள் என்ன அப்படின்னா மா அப்படின்னா பெரிய. பாகற்காய் எப்படி பிரிப்பீங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அடுத்தது பயனினம் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? இது பண்பு தொகைன்னு ஒரு இலக்கண குறிப்பில் வந்தா. அதுவே இதை பிரிச்செழுதுனா அப்படின்னா பசுமை பிளஸ் நினம் அப்படின்னு சொல்லி பிரிச்செழுதலாம். அடுத்தது பாருங்க, திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு? சேக்கிலார். எதை வச்சு எழுதியிருப்பாரு சேக்கிலார் பெரிய புராணத்தை? சுந்தரரோட திருத்தொண்ட தொகை, இதை கொஞ்சம் நம்பியார் விருது எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவதாதி, இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சேக்கிலார் பெரிய திருத்தொண்டர் புராணத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. அடுத்தது 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பால் ஆன நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு வந்து எதில் வரும் அப்படின்னா 8 தொகை நூல்களில் வந்து வரும். ஐங்குறுநூறு 8 தொகை நூல்கள் வரும். அதை பார்த்தப்போ 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டதான் என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு. இது வந்து அகம் சார்ந்த நூல்கள். ஓகே, இதை தொகுத்தவர் யாரு? ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலுகளாக தான் தொகுத்திருப்பாங்க. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானைக்கச்சே மாஞ்சேரல் இரும்பொறை. ஓகே, இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனர். தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஒன்று படிக்கும்போது நம்ம ரிலேட்டடாக எல்லாமே படிச்சுக்கணும். இது என்ன இப்போ பார்த்தோம்? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது பார்த்தோம். ஓகே, அடுத்தது இதோட தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறன் முற்றிய கூடலூர் கிழார். ஓகே, அடுத்தது தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாஞ்சேரல் இரும்பொறை. கடவுள் வாழ்த்து பாடியர் பாரந்தேவி. மணத்தக்காளி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி யூஸ் ஆகுது. முசுமுசிக்கை வேறு எதுக்காகனா இருமலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தவறான தான் கேட்டிருக்காங்க. அகத்திக்கீரை அப்படின்னா கண்ணு. உங்களுக்கு கீழே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அகத்திக்கீரை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தவறான என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அகத்திக்கீரை. வேப்பங்குழுந்து வந்து மார்பு சளியை குணப்படுத்த வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம், கீழ்கடலிலிருந்து விழுந்தவை பவளம், வடமலையிலிருந்து வந்தவை அப்படின்னா கரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை அப்படின்னா இதுதான். அடுத்தது டி தென்கடலிலிருந்து கிடைத்தது முத்து. அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. இப்போ இது எந்த வரிசையில் வந்திருக்கு அப்படின்னா மா மா மீ மீ மூமு மேமே. அப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. நெக்ஸ்ட் தென்னாட்டை தன்னைத்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர். எல்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா வேலுநாச்சியார் தான் தப்பு பண்ணுங்க. அப்போ தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசின்னா யார் வருவாங்க? இது நீங்கள் ஓல்டு புக்கில் வந்து படிப்பீங்க. ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசியாக புகழை பெற்றவர் தான் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். நெக்ஸ்ட்டு காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இதுவுமே பழைய புக்கில் இருக்குது. ஆட்டையம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதிரை வெளியிட்டவர் தான் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி. வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இவர் எந்த ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னா இத்தாலியில் வந்து பிறந்திருப்பாரு. ஓகே, இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீத கவிராயர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் உரைநடை நூல்கள் என்ன அப்படின்னா வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, தமிழ் சான்றோர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்களை வந்து வீரமாமுனிவர்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க.
ஒரு வீரமாமுனிவரை பற்றி படித்தா நம்ம படிச்சுட்டே போகலாம். வீரமாமுனிவர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ் அகராதியில் இன்னும் அகரமுதல் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்தது தஃபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்போ தஃபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மராட்டிய மாநிலத்தில் வந்து இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பரிதிமார் கலைஞர் இன்னும் போற்றக்கூடியவர் யார் அப்படின்னா வீகோ சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் யார்? பரிதிமார் கலைஞரை என போற்றக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீகோ சூரியநாராயண சாஸ்திரி. இவரோட பெற்றோர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா மதுரை விளாச்சேரியில் வந்து பிறந்திருப்பாரு. ஓகே, இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 1903 வரைக்கும். ஓகே, சரி. இவர் வந்து ஒரு இதழ் வந்து நடத்தியிருப்பார், நம்ம முன்னையே பார்த்தோம். என்ன இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் தொடங்கிய ஞானபோதினி இதழை வந்து நடத்தியிருப்பார். பரிதிமார் கலைஞர் எடுத்த இதழ் என்ன அப்படின்னா ஞானபோதினி. இந்த ஞானபோதினி இதழில் தொடங்கி வச்சவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திறந்து வச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர் வந்து பாராட்டியிருப்பார். இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுதுன்னு சொன்னது யார் அப்படின்னா எமினோ வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா விளையாடுறனா ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படின்னா போட்டிக்காக தான். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எடிசன். அடுத்தது பாருங்க, எழுத்து இதில் தொடங்கி நவீன தமிழுக்கு இலக்கண மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் தான் சிசு செல்லப்பா. எழுத்து இதழ் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1958 எழுத்துன்ற இதழ் வந்து வந்திருக்கும். ஓகே, இவருடைய புதினம் என்ன அப்படின்னா சுதந்திர தாகம். எழுத்துன்றது இதழ். இவரோட புதினம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுதந்திர தாகம் சொன்னது இவரோட புதினம். இது எப்போ சாகித்ய அகாதமி இது சுதந்திர தாகத்துக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னா 2001 சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். 2001 ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து இதழ் எப்போ வந்திருக்கும் 1958 வந்து வந்திருக்கும். அடுத்தது இவரோட புதினம் என்ன அப்படின்னா சுதந்திர தாகம். இதுக்கு எப்போ சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கும் அப்படின்னா 2001 சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட், வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து பணியாற்றிருப்பார். ஓகே, புது கவிதையின் தந்தைன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? நா பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லுவாங்க. பாரதியாருக்கு அப்புறம் கவிதை மரபில் ஒரு திருப்பம் விளைவித்தவை அப்படின்னா யாரோட படைப்புகள் சொல்லலாம்? நா பிச்சமூர்த்தி படைப்புகள் வந்து சொல்லலாம். ஓகே, புது கவிதையின் தந்தைன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க? பிச்சமூர்த்தி வந்து சொல்லுவாங்க. இவரோட புனைப்பெயர்கள்லாம் நீங்கள் 9th வந்து படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா பிஷு ரேவதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அவரோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் நவ இந்தியாவில், இதுவும் எல்லாமே நீங்கள் படித்ததான். ஹனுமான் நவ இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதழ்களில் வந்து பணியாற்றியிருப்பார். ஓகே, வால்விட்மன் பாரதியார் ஆகியோரை முன்னோடியாக கொண்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில் இந்த பாடல் அப்படித்தான் சொன்னது ஈரோடு தமிழின்பன். ஈரோடு தமிழின்பன் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னா 9th செயலில் வந்து படிப்பீங்க. தமிழ் ஓவியம் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும். ஓகே, இவரோட பேர் என்ன அப்படின்னா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, அதில் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையை புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படல. அந்த பாடலும் அப்படித்தான் சொல்லிட்டு இவரோட ஒரு நூல் என்ன அப்படின்னா வணக்கம் வலுவமாலை. இவரோட ஒரு நூல் வந்து என்ன அப்படின்னா வணக்கம் வலுவமாலை. அதுக்கு எப்போ சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இவரோட நூல் ஒன்று என்ன அப்படின்னா வணக்கம் வலுவமாலை. வணக்கம் வலுவமாலைக்கு எப்போ சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2004 சாகித்ய அகாதமி கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் இல்லை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவரோட நூல் வந்து ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து தமிழ் ஓவியம், இன்னொன்று வந்து வணக்கம் வலுவமாலை. வணக்கம் வலுவமாலைக்கு எப்போ வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க அப்படின்னா 2004 சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தின் ஓட்ஸ்வித் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் ஓட்ஸ்வித்னு சொல்லி என்ன புகழப்படுவர் யாருன்னா வாணிதாசன். அடுத்தது, வாழ்வினர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு அப்படின்னா புதுவை அரசு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அடுத்தது, இளங்கோவடிகள் தண்டமிழாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரா பாராட்டிப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிலப்பதிகாரத்தை ஏற்ற இளங்கோவடிகளும் மணிமேகலை ஏற்ற சீத்தலை சாதனாலும் சமகாலத்தவர்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இளங்கோவடிகள் தண்டமிழாசான் சாத்தான் நன்னூர் புலவன் சொல்லி யாரை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சீத்தலை சாத்தனார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் இப்படிலாம் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்வினை பஞ்சம் இல்லை என்ற பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மருதகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்மும் வாழ்வினை பஞ்சம் இல்லை என்று பாடல் ஆசிரியர் மருதகாசி. அடுத்து, காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். உங்களுக்கே தெரியும் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர். படிச்சு உங்களுக்கு மைண்ட்ல ஏறி இருக்கும் அண்ணாமலையார். நெக்ஸ்ட், கலிங்கத்து பரணியில் எத்தனை தாலிசைகள் இருக்குது அப்படின்னா 599 தாலிசைகள் இருக்குது. கலிங்கத்து பரணி ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். எத்தனை தாலிசைகளை கொண்டது? 599 தாலிசைகளை கொண்டது. கலிங்கத்து பரணி ஏற்றவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார்.
நெக்ஸ்ட் பாருங்க, நாயின் வாயினிர் தன் நீரோனோ நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் வந்து சொல்லியிருப்பாங்க. நாயின் வாயினூர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே அப்படின்னா இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எங்கே படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th உரைநடையில் வந்து செயலில் வந்து படிப்பீங்க கலிங்கத்து பரணி பற்றி. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜெயங்கொண்டார். இவர் என்ன ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னா தீபகுடின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். கலிங்கத்து பரணி படித்தோம்னா நம்ம எல்லாமே படிச்சுக்கலாம். தீபகுடின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். இந்த கலிங்கத்து பரணி எந்த சிற்றிலங்கள் ஒன்று அப்படின்னா 96 வகை சிற்றிலங்கள் ஒன்று தான் கலிங்கத்து பரணி. முதல்ல எழுந்த பரணி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணியை தான் சொல்லுவாங்க. ஓகே, இவர் யார்கிட்ட வந்து படைத்தளபதியாக வந்து பணியாற்றிருப்பார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழர்கிட்ட இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு முதல் குலோத்துங்க சோழர்கிட்ட இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவைக்கள புலவராக இருந்திருப்பார். யார்கிட்ட அவைக்கள புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவைப்பல புலவராக இருந்திருப்பார். ஓகே, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். உங்களுக்கே தெரியும், தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா பலப்பட்ட சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து நீங்கள் எல்லாமே 8th படிப்பீங்க, சும்மா ஒரு ரிவிஷனுக்காக சொன்னேன். அடுத்தது பாருங்க, அதியமான் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் என்ன அப்படின்னா அதியமான் வந்து தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் அப்படின்னா புறநானூறு. அதியமான் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வைக்கு நெல்லிக்கனியை வந்து தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதியமான் தூதராக அவ்வை என்ன பண்ணியிருப்பாங்க, தூது வந்து போயிருப்பாங்க. அது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா புறநானூற்றில் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி டே 2 வந்து ஒரு சூப்பராக ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சாச்சு. அடுத்த நாள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.